ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சாங்க. விஜய் கமலஹாசனுக்குள்ள துணிச்சலும் வீரமும் இல்லாம உலகத்தை காக்கும் பச்சையே அம்மா தாயே என்னையும் காப்பாற்றமான்னு கெஞ்சினார். தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ఆదవర్జున రెడ్డి గారు பழைய ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. ரெட்டி காரு விஜய்க்கு தனிச்சு நிற்கக்கூடிய விருப்பமே இல்லையா? இல்ல. கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேச மாட்டார். அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைதுல பேச மாட்டார். இதெல்லாம் ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழி தானே. அப்ப நீங்க திமுக எதிர்ப்புனா இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலினுக்கு உறுதிமொழி என்னாச்சுன்னு சீமான் கேட்கிற மாதிரி கேட்கணும்ல. அப்ப இந்த இடத்துக்குள்ளேயும் அவர் அதிமுக கூட கூட்டணி போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. சீமான் என்ன சொல்றாரு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசின் தோல்வி, நதி நீரை நிப்பாட்ட தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சீமான் சொல்றாரு. எடப்பாடி இதுக்கு பதிலே இல்லை. நீங்க சிஏ எதிர்ப்புன்னு பேசினவங்க சீமான் பேசுற இதை விஜய்க்கு பேசுறதுக்கு என் முதுகலும் இல்லையா? என் விருப்பம் இல்லையா? ஏன் உங்களுக்கு இதை பேசுறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? நினைக்கிறீங்க குழப்பவாதி விஜய் ஒரு தெளிவான கொள்கை இல்லாதவர். எடப்பாடி ஏமாளி இல்ல. சிவாஜி ஜானகியும் குளிய தோண்டி புதைச்சு அவரும் வீணா போனது தெரியும். 67 விஜய் சிவாஜி இல்ல, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஜய் சிவாஜியை விட மோசமா தான் இருக்கிறாரு. நீங்க விஜய் சிஎம்னு சொன்னா விஜய்க்கு ஓட்டு விடும். விஜய் இன்னொருத்தனுக்கு சிஎம் சொன்னா விலை போயிட்டாரு, வியாபார அரசியல், அதையும் தாண்டி அடுத்த வார்த்தை வரும். அதுல தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தர் தலைமைக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அல்லு அர்ஜுன் பண்ணல, வடிவேலு பண்ணல, சிவாஜி பண்ணல, யாருமே பண்ணல. விஜயகாந்த் பண்ணினாருன்னா தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சார், விஜய் என்டிஏக்குள்ள வரப்போறாரு. விஜய் தான் முடிவு பண்ணணும். அவர்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு விஜய்கிட்ட. சீமான் கிளியர் கட்டா இருக்கிறார். இந்தியா டுடே மணி போன்றவங்க கலர்டு ஐஸை விட்டுக்கிட்டு நேர்மையா நாணயமா ஏதோ வன்மம் காழ்ப்புணர்ச்சி இல்லாம பார்த்தா சீமான் தெளிவா இருக்கிறதும் விஜய்கிட்ட குழப்பம் இருக்கிறதும் இந்தியா டுடே மணி போன்றவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு தெரியலன்னா அவங்கள்ட்ட வேற ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த குழப்பங்களை சொல்றேன். விஜய்க்கு தனிச்சு நிற்கக்கூடிய விருப்பமே இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா அவர் சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு உடைப்பார். முருகதாஸ் படம் அப்ப எனக்கு சம்பந்தம் இல்லை, முருகதாஸ் தான் இது பண்ணார், நான் வெறும் டம்மி தான், முருகதாஸால தான், நான் டைரக்டரால தான் ஹீரோவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். இல்லை, ஹீரோ தான். அந்த மார்க்கெட் ரேஞ்சில் வந்துட்டீங்க. பழைய காலத்தில் இருக்கலாம், பெரிய ரேஞ்சுக்கு வந்த ஹீரோ நீங்க. அப்போ உங்க கருத்து தான். சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு உடைச்சது விஜய்க்கு கருத்து தான். அப்போ இலவசங்கள் கூடாதுங்கிறது தான் மக்கள் மத்தியில் சீமானுக்கு கருத்தை தான் விஜய் மக்கள் மத்தியில் சொல்றாரு. ஆனால் அரசியலுக்கு வரும்போது அரசியல் வியாபாரம் பண்றதுக்காக இலவசங்களுக்கு ஆதரவா போறாரு. அப்போ அதிமுக இலவசங்களுக்கு ஆதரவான கட்சி. திமுக இலவசங்களை ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடையும் அவுட்புட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியா இலவசங்களை ஸ்கோர் பண்ணக்கூடிய கட்சி. நீங்க திமுகவுக்கு எதிர்ங்கிறத சொல்றீங்க. அப்போ நீங்க அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. அப்போ உங்க நிலைப்பாடு வரும்போதே பலத்தை நிரூபிக்காம அரசியல் சந்தர்ப்பவாத நிலைப்பாடாட்டு நீங்க எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணும், அதுல லாபம் பார்க்கணும், உங்க கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டியும் ரசிகர்களையும் விற்பனை பண்ணணும், வியாபாரம் பண்ணுங்கிற நோக்கம் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. இந்தியா டுடே மணி இதை மறுத்தாருன்னா பாயிண்ட் மறுக்கட்டு நானும் உட்காருவேன். அரசியல் வியாபாரி விஜய்னு மணிக்கே சொல்றேன். அடுத்தபடியா இவர் விஜயோட அடுத்த ஆங்கிள் என்னன்னா,
கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார். கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேச மாட்டார். அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதுலன்னு பேச மாட்டார். இதெல்லாம் ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழி தானே. அப்ப நீங்க திமுக எதிர்ப்புனா இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலினுக்கு உறுதிமொழி என்னாச்சுன்னு சீமான் கேட்கிற மாதிரி கேட்கணும்ல. அப்ப இந்த இடத்துக்குள்ளேயும் அவர் அதிமுக கூட கூட்டணி போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. இதுதான் நான் சொல்றது. ஆனா அதிமுக கூட போறது ஓகே. ஆனா இப்ப பிஜேபி உள்ள இருக்காங்களே, அவர் பிஜேபி தான் எதிர்க்கிறாரு. அப்ப எப்படி என்டிஏக்குள்ள அவர் வர முடியும்? இதுலதான் ஷாக்காகி இருக்கிறாரு. வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிறாரு. வருத்தம் நான் தெளிவா சொல்றேன். அப்போ பலன் நிரூபிக்காத உங்களை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு 11.4% தாமரையில் நிரூபித்த அண்ணாமலை மூலமா நிரூபிச்ச பாஜக தான் மேலன்னு எடப்பாடி போயிட்டாரு. விஜய் நத்திங்னுட்டு எடப்பாடி பலன் நிரூபிக்காத விஜய நம்ப முடியாது. இப்போ 67ல சிவாஜி கணேசன் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு, கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னார். கடைசியில் 67ல திருத்தணியில வேலை எடுத்துட்டு போய் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிரச்சாரத்துக்கு கூட்டம் அவர் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு திமுகவில் இருந்து திருப்பதி பிரச்சனையில கட்சியை விட்டு வெளியேறி மாறியவர் கடைசியா காங்கிரஸுக்கு வரும்போது 67ல 62ல 46% இருந்த காங்கிரஸ் 67ல 6% குறைஞ்சு 40% போயிட்டு. அப்ப பலம் நிரூபிக்காத சிவாஜியால பிரச்சாரத்தால காங்கிரஸுக்கு எந்த லாபமும் இல்லை. அதே மாதிரி 89ஆம் ஆண்டு சிவாஜி கணேசனுக்கு பலம் நிரூபிக்கல, 50 சீட்டு ஜானகி அம்மாள் கொடுத்தாங்க. பலம் நிரூபிக்காத சிவாஜியால அவரோட இஷ்யூக்கு எதிராட்டு இஷ்யூ காமராஜ் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னவர் என்ன அண்ணிய அடி வயிற்றுல முதுகுல குத்திட்டாங்க, அன்னிக்கு அநீதின்னு ஜானகிக்கு 50 சீட்டு ஜானகி அம்மாள்கிட்ட வாங்கி போகும்போது ஜானகி அவுட்டு, இவருக்கும் ஒரு சீட்டும் தேரல. பவன் கல்யாண் பலம் நிரூபிச்சவர். அவர் 40% நாயுடு கூட சேர்ந்து 7% டிரான்ஸ்பர் பண்ணி மோடி பிரதமர் 50% மேல ஓட்டு எடுத்து ஜெயித்தாங்க. அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவர், பவன் கல்யாணோட பெரிய ஸ்டாரு. அல்லு அர்ஜுன் தான் இந்த புஷ்பா ஆல் இண்டியா ஸ்டார். ஆல் இண்டியாவில் ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார், பெரிய இது என்ன கூட்டம் என்ன இது. ஸோ அவர் ஒய்எஸ்ஆருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. பவன் கல்யாணோட 2 மடங்கு கூட்டம். அந்த கூட்டம்லாம் நீங்க கடைசி 4 நாள்ல பார்த்திருப்பீங்க. என்னாச்சு? ஒன்னும் தேரல. பலம் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை நிரூபிக்க முடியாது. இது பாண்டைக்கு தெரியாம இருக்கலாம், இந்தியாவுடைய மணிக்கு தெரியாம இருக்கலாம், எடப்பாடிக்கு தெரியும், கில்லாடி அவருக்கு தெரியும். அப்ப விஜய்க்கு நோக்கமே பலம் நிரூபிக்காம நோகாம லாபத்தை பார்த்துட்டு போயிடணும். இப்ப விஜயகாந்த் வந்தாரு, மக்களை சந்திச்சாரு, தெருவா போனார், பிரச்சாரம் பண்ணாரு, 8.2% வாக்கு எடுத்தாரு. அதற்கு பிறகு 10% வாக்கு மக்களவையில் எடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. கமல்ஹாசன் வந்தாரு, அவரு உழைச்சிருந்தா இன்னும் மேல போயிருப்பாரு. அவருக்கு பாப்புலாரிட்டி தனி. ஒரு 6 தொகுதிகளில் அவருக்கு 10% மேல வாக்கு கிடைச்சது. பட் இன்னும் அவர் கடுமையா உழைச்சிருக்கலாம். என்றாலும் அவர் உழைச்சாரு ஓரளவு. விஜய் மாதிரி மேம்போக்கா இருக்கல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா சார்? அதுக்குள்ள நீங்க உழைக்கவே மாட்டாருன்ற முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா ஒரு பிரச்சாரத்தை? நடவடிக்கைகள், அவரோட செயல்பாடுகள், இது எல்லாமே பணத்துக்கு பிராண்டிங் ஆட்களை கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்தக்கூடிய ஜிம்மிக்ஸ் அரசியல் தான் பண்றாங்க. திமுக பண்ணலையா, அதிமுக பண்ணலையா, வியூக வகுப்பாளர் பணம் கொடுத்து வச்சுக்கலையா? எல்லாரும் பண்றாங்க. விஜய் பண்றத மற்ற ஆளுங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அதை பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியல. அப்ப நான் அதை பார்த்து சொல்றேன், அவ்வளவுதான். சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்றாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளான திமுக அண்ணா திமுக நார் நாரா உரிப்போன்னு சொல்றாரு. அப்போ அது தெளிவா இருக்கிறார். சீமாட்ட ஒரு தெளிவு இருக்குது. நீங்க விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து பயணிக்கிற இன்னொரு இடம் தெரியுமா? இந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல கருத்துல நான் சீமாட்ட மாறுபடுறேன். அதை நான் தெளிவாட்டி அதை சொல்லிடுறேன். ராவண தமிழ் பெருமாட்டம் பார், ராமனை பிராமணர், இந்து நெறியில வாழக்கூடிய ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களை போடக்கூடிய பிராமணங்கள் என்னோட பிலீஃப். ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள என்ன பண்றாரு? 20% அதிமுக ஓட்டை டார்கெட் பண்றாரு. டார்கெட் பண்ணி அவங்க பாஜக எதிர்ப்பாளர்கள் மோடி பிரதமர் போதே வரல, அவங்க திராவிட இயக்கம் தான், திமுக மட்டும் ஆகாது, மற்றபடி எல்லாமே டிட்டோ. பெரியாருக்கு பாரதத்தினாவன்னு கேட்ட KP முனிசாமி, CV சண்முகம், இந்த டைப்ல உள்ள ஆட்கள். அப்ப சீமான் என்ன சொல்றாரு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசின் தோல்வி, நதி நீரை நிப்பாட தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சீமான் சொல்றாரு. எடப்பாடி இதுக்கு பதிலே இல்லை. ஒரு வாரமா எடப்பாடி கிட்ட பதிலே இல்லை. பதறாரு, நம்ம 20% ஓட்டு பிஜேபி அலையன்ஸை பிடிக்காம சீமான் பக்கம் போயிருமோன்னு.
இதுல அவரு ஏன் பயப்படணும் சார்? இதுல அவரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அவர் கூட்டணியில இருக்காரு, அரசு இன்னும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுல சென்சிட்டிவான மேட்டர்ல இதுல எப்படி அவர் கருத்து சொல்லுவார்? அவருக்கு ஓட்டர் சீமான் கருத்தை ஏத்துக்கிறாங்க. திராவிட இயக்கம் மாநில உரிமைன்னு சொல்லக்கூடிய அவர் ஓட்டர் சீமான் கருத்தை ஏத்துக்கிறான். ஏன்னா அவருக்கு தெரியும் புல்வாமா தாக்குதல்ல வட இந்தியாவில் வந்து மோடி அள்ளிட்டு போனாங்க. தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடிக்கு ஓட்டு போட்டு பெரிய அளவுக்கு மோடி தூக்கி விட்டாங்க. நான் ஜாட்டு பண்ணியும் ஜாட்டுகளை ஹரியானாவில் 60% கொண்டு போனாங்க. இமாச்சலில் ராஜ்புட்டை சிஎம்மா போட்டும் பிராமணர்கள் 60% மேலே கொண்டு போனாங்க. உத்தரகண்டில் ராஜ்புட்டை சிஎம்மா போட்டும் பிராமணர்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் தேவபக்தியும் உள்ள பிராமணன்னா ரீசனோட தான் சொல்லுவேன். காரணம் இல்லாமல் எந்த ஜாதியும் இதுவும் பண்ண மாட்டேன், இது குறைச்சியும் பேச மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் 60% எடுக்க வேண்டிய என்டிஏ 30% தான் எடுத்தது. அப்போ எடப்பாடிக்கு இந்த உண்மை தெரியும். இதுல நம்ம 20% அதிமுக ஓட்டர்ஸ்குள்ள வந்து சீமான் ஸ்கோர் பண்றாருன்னு எடப்பாடிக்கு தெரியும். அது கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு அதை மறைச்சு கொண்டு போய்வார். விஜய்க்கு ஏன் அதை பற்றி பேசாம இருக்கிறாரு? நீங்க சிஏ எதிர்ப்புன்னு பேசினவங்க சீமான் பேசுற இதை விஜய்க்கு பேசுறதுக்கு ஏன் முதுகெலும்பு இல்லையா? ஏன் விருப்பம் இல்லையா? ஏன் உங்களுக்கு இதை பேசுறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? நினைக்கிறீங்க குழப்பவாதி விஜய் ஒரு தெளிவான கொள்கை இல்லாதவர். இப்போ அதிமுக விஜய் கூட்டணி வரப்போகுது அப்படின்னு தினமலர்ல ஒரு கவர் ஸ்டோரி எழுதுனதும் அடுத்த நாளே புசி ஆனந்த் கிட்ட இருந்து ஒரு 2 பக்கம் அறிக்கை வந்தது ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி. இப்போ ஒரு 10 நாளா விஜய் வந்து என்டிஏக்குள்ள வரப்போறாருன்ற தகவல் இருந்தும் விஜய் தரப்புல இருந்து ஒரு விதமான மௌனம் தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடக்குதுல. ஒண்ணு இந்த பக்கம் இவங்க விரும்பணும், இல்லைன்னா இவங்க விரும்பணும். இது ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனாலதான் அமைதியா இருக்காங்க. எடப்பாடி ஏமாளி இல்ல. சிவாஜி வந்து ஜானகியும் குளிய தோண்டி புதைச்சு அவரும் வீணா போனது தெரியும். 67 விஜய் சிவாஜி இல்ல, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஜய் சிவாஜியை விட மோசமா தான் இருக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? அவர் எம்ஜிஆர் அளவுக்கு தன்னை நினைக்கிறாரு. அவ்வளவு கூட்டம்லாம் பாக்குறீங்கல்ல, எங்க போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம். இது கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்க்கறதுக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவை அவர் பார்க்க போனாரு. விஜய்க்கு ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியா டுடே மணி பாண்டே போன்றவங்களும் இதை கவனமா கவனிச்சு இதுக்கு ஏதாவது பதில் இருந்தா நீங்க சொல்லணும். என்ன சொன்னாங்க? நோட்டாவுக்கு ஓட்டு கூடுன்னாங்க, திமுகவுக்கு போலிங் குறையுன்னாங்க. விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்துட்டாரு, திமுக அரசுக்கு எதிராக கொடியை தூக்கிட்டாரு, போலிங் குறையுன்னாங்க. ஏதாவது நடந்ததா? போலிங் கூடிச்சு. திமுகவுக்கு போலிங் 23% கூடிச்சு. ஒரு ஆளுங்கட்சி அதுனா ஒரு 13% கூடனாலாவது பரவாயில்ல, 10-13 பரவாயில்ல. 23% ஒரு எக்ஸ்ட்ராடினரியா கூடிச்சு. நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்ப 1 கோடி ஓட்டு உள்ள உனக்கு விக்கிரவாண்டியில 50,000 ஓட்டாவது இருக்கணும். ஏன் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சது? ஏன் திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு? அப்போ ரசிகன் எல்லாம் பாமகவுக்கு எதிராக பரையர் ரசிகனும் பரையர் சமூக சகோதர ரசிகர்களும் செங்குந்த ரசிகர்களும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? அப்போ கண்ட்ரோல்ல ஓட்டு இல்லையா? அந்த சூழ்நிலை தானே சரி. இப்ப ஆர்கே நகர்ல டிடி விதிநகரன் திமுக ஓட்டையும் தான் வாங்கினாரு. அதுக்காக திமுக அடுத்த தேர்தல் ஆர்கே நகர்ல வெற்றி பெறாம இருந்தாங்க. அது அந்த சூழ்நிலையில நடக்கிற தேர்தல். திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக நிக்கல, பாமக நிக்கிறாங்கன்ற மாதிரியான பல சூழ்நிலைகளால அந்த வாக்கு டிரான்ஸ்பர். அதை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? முடிவுக்கு நான் வந்துட்டேன். 26 ரிசல்ட் தெரியும். நீ சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டான்னு. பாமக எதிராக நான் வன்னியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு போலரைஸ் ஆனாங்க. பாமக ஜெயித்திருமோங்கிறதுல அதிமுக ரெட்டையில ஓட்டு போட்டவங்க உதயசூரியன் ஓட்டு போட்டாங்க. இதுதான் பாமகவுக்கே சிக்கல். பொது தேர்தல் இப்படி நடந்துட்டுன்னா நம்ம எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இல்லை, பொது தேர்தல் இப்படி நடந்துருமோன்னு பாமக அச்சப்படுறான். அந்த வகையில தான் பாமகவே பல நிரூபிக்காத எடப்பாடி கூட 50-50 போகலான்னு சிஆர் பாஸ்கரனும் வெங்கட்ராமனும் முயற்சி பண்றதாட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பல நிரூபிக்காத ஒருத்தர் சபார்டினேட்டா போய் என்னத்தை சாதிக்க முடியும்? இப்ப நீங்க விஜய் சிஎம்னு சொன்னா விஜய்க்கு வந்து ஓட்டு விழும். விஜய் இன்னொருத்தனுக்கு சிஎம் சொன்னா விலை போயிட்டாரு, இது வியாபார அரசியல், அதையும் தாண்டி அடுத்த வார்த்தை வரும். அதுல அந்த நடக்கும் போது அதையும் தாண்டி அடுத்த வார்த்தை வரும். இது வியாபார அரசியல், தன் ரசிகனை விலை பேசி வித்துட்டான், பிராண்டிங்க்கு ஆட்களை போட்டு சில கோடிகளை கொடுத்துட்டு அந்த கோடியை விலை பேசி வித்துட்டான்னு தான் வரும். இது கூட்டணி உத்தி தானே சார்? நீங்க அவ்வளோ வித்துட்டாங்க அவ்வளோ இதா போகணுமா? இது ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி உத்தி தானே. அது கூட்டணி உத்தி தான். நீங்க வந்து பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு 2024 மக்களவை தேர்தலில் நீங்க கேண்டிடேட்டை போட்டு பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா இந்த விமர்சனத்தை நான் வைக்க மாட்டேன். அப்ப நீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல சீமான் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை, பலமான கருத்தை சொல்லும் போது உங்களுக்கு அதை பற்றி கருத்தே சொல்றதுக்கு முதுகெலும் பெற்று இருக்கிறீங்க. 2024 சிஏ எதிர்ப்புன்னு சொன்னவங்க 25ல ஒரு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல கருத்து சொல்றதுக்கு முதுகெலும் பெற்று கோழைத்தனமா இருக்கிறீங்க. அதை ஏன் நான் சுட்டி காட்டக்கூடாது?
ஏன் இதுக்கு நீங்க கோலத்தனமா இருக்கிறீங்க? இது இப்படி சொல்லாததே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அவர் வந்து உழைக்கிறதுக்கோ விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லி களத்துக்குள்ள நிற்கிறதுக்கோ தயார் இல்லை. தன்னோட பாப்புலாரிட்டியை கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டியை எடப்பாடி கிட்ட விலை பேசலான்னு நிற்கிறாரு. அதுக்காக தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி லைனையும் டோம் பண்றாரு. இலவசம்னாலும் சரி, கொடநாடு கொலை விஷயம்னாலும் சரி, ஜம்மு காஷ்மீர் சிந்து நதி விவகாரம்னாலும் சரி, சீமான் இருக்கக்கூடிய துணிவும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அரசியல் நேர்மையும் விஜய் கிட்ட இல்லை. விஜய் வியாபார அரசியலுக்கு வந்தவர். சீமான் கொள்கை அரசியல் இருக்கிறார். இதைத்தான் நான் பாண்டே பதில் சொல்லுங்க, இந்தியா டுடே மணி பதில் சொல்லுங்கன்னு 2 வரையும் செக் பண்றேன். ஆனா இப்ப என்னன்னா திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது நம்ம என்ன 40-50 இடங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னா கூட்டணி போய் மத்தவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு நாம கட்சி ஆரம்பிக்கணும்னு பேசுறாரு. விஜய் அந்த மேடையில இருக்காரு. சோ அப்போ விஜய் அதை மறுக்கல, எதுவும் பண்ணலங்க போது அப்போ அவங்க தனிச்சு நிக்க போறாங்கன்ற மாதிரி தானே தெரியுது. நம்ம உடனே எடப்பாடியோட வராங்க போறாங்க, அவரு உழைக்கவே ரெடியா இல்லைன்ற இடத்துக்கு நம்ம தள்ளுறது சரியான அனுபவம். தனிச்சுன்னா நான் பாராட்டுறேன். சரி, இப்போ ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க திரு இபிஎஸ் தரப்புலையும் அந்த சென்னையில நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பேசும்போது திமுக தூக்கத்தை கலைக்கிற மாதிரியான இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வர இருக்காங்கன்னு சொல்றாரு. நயினா நாகேந்திரன் ஸ்பெசிபிக்கா விஜய் பத்தின அந்த கேள்விக்கு இன்னும் ஓராண்டு இருக்குங்கன்னு சொல்லி கடந்து போறாரு. அவங்களும் இந்த டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்க மாதிரி தானே இருக்கு. பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்க. அது எடப்பாடிக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு டாக் வர்றது தனக்கு லாபம் தான்னு அதை அலோவ் பண்ணுவாரே தவிர, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தர் தலைமைக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அல்லு அர்ஜுன் பண்ணல, வடிவேலு பண்ணல, சிவாஜி பண்ணல, யாருமே பண்ணல. விஜயகாந்த் பண்ணினார்னா அவர் கையில வந்த 8-10% ஓட்டை ஜெயலலிதா தலைமைக்கு 2011 டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனார், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார். ஸோ ராமதாஸ் பண்ணினார்னா 3 தடவை அவர் கையில வந்த ஓட்டை ஜெயலலிதாவுக்கு 98 டிரான்ஸ்பர் பண்ணாரு. அது அவருக்கு வெற்றி வீரர்கள் இமேஜ் வடக்க கிடைச்சி. அதே மாதிரி வைகோ பண்ணாருன்னா 6% ஓட்டை அவர் மக்கள் மத்தியில் எடுத்து, இது புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நல்ல ஓட்டு எடுத்து அந்த ஓட்டை அவர் ஜெயலலிதாவுக்கு 98 டிரான்ஸ்பர் பண்ணார். விஜய் இதுவரை வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு தான் நிரூபணம் ஆயிருக்கிறாரு. ஆதாரத்தோட நான் சொல்றேன். ஆதவர்ஜுனாவையும் என்னையும் உட்கார வைங்க, நான் ஆதாரத்தோட காணர் பண்றேன். இல்ல எல்லாத்துக்கும் பண்ணி இந்த விஷம வேலையை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஜான் ஆரோக்கியசாமி, அவரை வேணாலும் உட்கார வைங்க, நான் சொல்றேன். 2011ஆம் ஆண்டு விஜய் அனில் மாதிரி உதவுனதாட்டு எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டார். அனில் மாதிரி உதவுனதும் ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சாங்க. விஜய் கமலஹாசனுக்குள்ள துணிச்சலும் வீரமும் இல்லாம உலகத்தை காக்கும் பெச்சகையே அம்மா தாயே என்னையும் காப்பாற்றமான்னு போய் கெஞ்சினார். இதானையா உங்க பிழைப்பு அரசியல்? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்கிட்ட கெஞ்சினா தானையா உங்க பிழைப்பு அரசியல்? கமலஹாசன் சீனிவாச ஐயங்கார் சுதந்திர போராட்ட வீரர் இருக்க மகன் சுத்த வீரனா நின்னான ஜெயலலிதா இறங்கி பிரஸ் மீட் கொடுத்தாங்களே விஸ்வரூபம் படத்துல. ஸோ இவருக்கு உங்களுக்கு அன்னைக்கு கெஞ்சினீங்க, எதுவும் நடக்கல. உடனே அந்த கோபத்துல நீங்க மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க. இது கூட சிலவங்களுக்கு இன்னும் புரியல. எங்க அண்ணன் ரஜினிகாந்த மோடி நேரில் பார்த்ததுக்கும் மோடியை ஒருத்தர் போய் பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் கூட புரியல. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? சீமான அதிக கூட்டம் பேசுங்கன்னு சீமான்ட்ட கேட்டு அவர் அதிக கூட்டங்கள் பேசினாரு. ஈழ பிரச்சனையை முன்னெடுத்து சீமான ஜெயலலிதாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை பண்ணாரு. விஜய் அனில் போல உதவியாரு மோடி பக்கம் போயிட்டாரு. விஜய்க்கு ஆட்கள் எல்லாம் என்டிஏக்கு ஆதரவாட்டு விருதுநர் மற்ற இடங்கள்லாம் மன்றத்தை சேர்ந்தவங்க நாங்கள் பிரச்சாரம் பண்றோன்னு கலந்துக்கிட்டு பிரச்சாரமும் பண்ணினாங்க. என்னாச்சு? ஜெயலலிதா 39% 45% மட்டும் உயர்த்திட்டாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக தலைவா பட விவகாரத்தில் எதிராக விஜய் போயும் மோடியை பார்த்தும் ஜெயலலிதாவுக்கு 6% ஓட்டு கூடிடுச்சு. அப்போ விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன மாதிரி 214 39 போட்டு நிரூபிச்சாதான் அது உங்களுக்கு பலம். நீங்க பலம் நிரூபிக்காம உங்க கையில ஓட்டு இருக்குங்கிறது பொய்யா போலியா மோசடியா சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம். அது ஒரு மோசடி பிரச்சாரம். விஜய்க்கு பலம் நிரூபிக்கப்படல. பலம் நிரூபிக்கப்படாத ஒருத்தர் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்லியோ தனியா 214 நின்னாதான் அவருக்கு பலம் என்னன்னு தெரியும். அது இல்லாம ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சீட்டு கொடுக்காருன்னா சீட்டு கொடுக்கிறவருக்கு பலகீனம். எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருன்னு அர்த்தம். விஜய் ஒரு வேளையில தனிச்சு நின்னா
எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி கமல்ஹாசன் எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இருக்கதா நான் கருதல. அவுட் ரைட்டா அவருக்கு அந்த கமல்ஹாசனுக்குள்ள துணிச்சலும் இல்லை, அந்த கெப்பாசிட்டியும் விஜய்க்கு இல்லைன்னு நான் கருதுறேன். ஆதாரத்தோட தான் சொல்றேன். இவர் கெஞ்சினாரு ஜெயலலிதாட்ட, கமல்ஹாசன் நின்று அடிச்சாரு, ஜெயலலிதா இறங்கி வந்து பிரஸ் மீட் பண்ணாங்க. ஓகே, அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் கருதுறேன். ஒரு வேளையில எடப்பாடி விஜய்க்கு பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா, அவர் தனிச்சு நின்னா எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அதிமுக ஓட்ட விஜயகாந்த் பிரிச்சது மாதிரி, பிராமணர்கள் பிறமொழியாளர் ஓட்ட ஜெயலலிதா குழுந்த ஓட்ட கமல்ஹாசன் பிரிச்சது மாதிரி, தென் சென்னை கோயம்புத்தூருங்கெல்லாம் அதிமுக தான் பலகீனம் அடைஞ்சது, பிரிச்சது மாதிரி விஜயும் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் அருந்ததியார் பெரியார் இதை பற்றி பெரியாரிஸ்ட்னு சொல்லி அந்த இதுகளுக்கெல்லாம் இது பண்ணி அந்த வாக்குகளையும் ரெட்டலையில் வாக்களித்த பாமர மக்கள் வாக்குகளையும், வன்னியர் வெள்ளாள கொன்ற ஓட்டு போகாது, பாமர மக்கள் வாக்குகளையும் இந்த 20% கணிசமா பிரிச்சிருவாருங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு பலகீனம் அடைஞ்சு சீட்டு கொடுக்காதான் அர்த்தம். சரி, இப்போ இபிஎஸ், மோடி, விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் நிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி எவ்வளவு வலுவான கூட்டணியா இருக்கும், அது திமுகவை வீழ்த்துற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப விஜய் உள்ள வர்றது நல்லது தானே. கூட்டணி ஆட்சியாவே இருந்தா கூட இங்க மோடிக்கோ எடப்பாடிக்கோ விஜய் 3 ஃபேஸ் இருக்கும்போது அது இந்த அணி வெற்றி கோட்டைக்கு தானே எடுத்துட்டு போகும். அதை ஏன் ஒரு தப்பான வியூகமா பாக்குறீங்க? தப்புன்னு சொல்ல வரலையா? 19.4% வாக்கெடுத்த அதிமுக கிட்ட, ரெட்டலையில் 19.4% வாக்கெடுத்த அதிமுக கிட்ட, அதில் முபாரக் ஓட்டையும் கழிச்சிட்டேன், கிருஷ்ணசாமி ஓட்டையும் கழிச்சுக்கிட்டேன். அதில் தாமரையில் 11.4% வாக்கெடுத்த பாஜக பலத்துக்கு ஏற்ற பங்கீட்ட பெறணும். அண்ணாமலைக்கு உழைப்பு வீணாகக்கூடாது. அண்ணாமலைக்கு உழைப்புல தான் தாமரை 11.4% வாக்கு தமிழ் மண்ணிலே முத சாதிச்சுது. தாமரை எப்படி தமிழ் மண்ணில் வந்ததுன்னா, we are the custodian of இந்து ரிலிஜியன். இந்து நாடார் ஐயா தாளிங்க நாடார் தலைமையில நாங்க தான் இந்துக்களின் பாதுகாவலராக இருந்தோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அது முதல்ல ஆரம்பிச்சது. வை பாலச்சந்தர் அவர் தான் எம்எல்ஏயா ஜெயித்தாரு. அடுத்து எம்ஆர் காந்தி அண்ணன் கொஞ்சம் ஓட்டில் தோத்தாரு. அப்படியே வளர்ந்து வர்றது தான் 2.7%. 96 ஜெயலலிதா பலகீனம் படும்போது எடுத்தார். இலகணேசன் தான் பயணியர் இலகணேசன் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப் கார்டே கொடுத்தாரு. அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில 5.5% ஓட்டும் 2 எம்பியும் ஜெயித்தாங்க. அண்ணாமலை தலைமையில தான் உச்சகட்டமா தாமரை 11.4% வாக்கு எடுத்திருக்குது. இந்த 11.4% அண்ணாமலையின் சாதனை. இந்த அண்ணாமலையின் சாதனை வாக்குக்கு யாரும் உரிய சீட்டு வாங்காம அதை காவு கொடுத்துடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு பாஜக தொண்டர்கள், பாஜக ஆதரவாளர்களோட பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா டெல்லி தலைமை அண்ணாமலையவே மாத்திட்டாங்க. இபிஎஸ் கொடுக்கிற சீட்டை அவங்க வாங்கிக்கிற இடத்துல தானே என்ன நாகேந்திரன் இருக்க மாதிரி இருக்கு. என்ன நடந்தாலும் இந்த கூட்டணி எதுவும் ஆயிடக்கூடாது, இபிஎஸ் மனசு நோந்துடக்கூடாதுன்னு பார்த்து வார்த்தைகளை விடுறாரு என்ன நாகேந்திரன். அண்ணாமலை இன்னைக்கு அதிரடி கிளப்பியிருக்காரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவில் முக்கிய தலைவர், லீடர். மனேனா நாகேந்திரன் பிரசிடென்ட், அண்ணாமலை லீடருக்கு கருத்துக்கு டெல்லி தலைமை செவிசாய்க்கும். டெல்லி தலைமை கிட்ட லீடர் கேட்கிற கேள்வி, நான் உழைச்சி கொண்டு வந்த 11.4%க்கும் உரிய இடத்தை கூட்டணியில வாங்கணுங்கிறது தான். ஏன்னா அதுல பல சூட்சமும் இருக்குது. 10-12% வாக்கு உள்ள கட்சியாட்டு பாஜக இருந்தாதான் 2029 ஸ்டாலினே பாஜக ஆப்ஷனை கலைஞர் ஓபன் பண்ண மாதிரி ஓபன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கலைஞர் ஏன் 99 பாஜக ஆப்ஷனை ஓபன் பண்ணாரு? 98 பாஜக ஜெயித்தது, வாஜ்பாய் ஜெயித்தது. எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ஜெயித்த வாஜ்பாய் கூட கலைஞர் கூட்டணி வந்தாரு. தோத்த மோடி கூட கூட்டணி வரல. நாளைக்கு ஒரு கூட்டணிக்கு ஸ்டாலின் வரணும்னு எதிர்பார்த்தா கூட கலைஞர் மாதிரி பாஜக சட்டமன்றத்தில் 10-12% வாக்கு எடுக்கணும். அது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு. அது மட்டும் இல்ல, எடப்பாடியும் 2029 இந்த கூட்டணியை கண்டினியூ பண்ணணும்னாலும் அண்ணாமலை எடுத்த 11.4% தாமரை ஓட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்ப மெயின்டைன் பண்ணணும்னா அந்த 19.4:11.4ன்னு சீட்டை வாங்கி ஆகணும். 50 சீட்டுக்கு மேல தாமரை நிக்கணுமே, அப்பதானே அது அந்த ஓரளவுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை காம்பன்சேட் பண்ண முடியும். 50 இல்ல 120 சீட்டு அதிமுக 65 சீட்டு தாமரை நிக்கணும். 125 சீட்டு ரெட்டல 65 சீட்டு தாமரை நிக்கணும். இபிஎஸ் ஒத்துக்குவாரா சார்? இபிஎஸ் ஒத்துக்கலங்கெல்லாம் வேற. அண்ணாமலை அதுக்காக நிப்பாரு. பாஜக அந்த இதுலயே இல்ல. நயனா நாகேந்திரன் சொல்றதா, அண்ணாமலை லீடர், நயனா நாகேந்திரன் பிரசிடென்ட். அவர்கிட்ட தானே ரிப்போர்ட் கேட்பாங்க. அவர் தானே முடிவு எடுக்க போறாரு, யாருக்கு இடம் கொடுக்கணும், எத்தனை தொகுதி, அவர் தானே முடிவு எடுப்பாரு. அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது தமிழிசை மதிக்கலையா?
பொன்னாரை மதிக்கலையா? இலகணேசனை மதிக்கலையா? அண்ணாமலை தான் அவரோட முடிவு தான் இறுதி முடிவு, கட்சியோட முடிவு தான் இறுதி முடிவு. அது மட்டும் இல்ல, நயினார் நாகேந்திரனும் தான் தலைவராக இருக்கும்போது அண்ணாமலைக்கு கருத்தை ஏற்று 11.4% அண்ணாமலைக்கு சாதனை ஓட்டுக்குள்ள சீட்டு வேணும்னு தான் கேட்பாரு. நீங்க ஏதோ நயினார் நாகேந்திரன் டபுள் டிஜிட்ல உள்ள போகணும்னு சொல்றாரு, அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 60 இடங்கிறது ரொம்ப அதிக இடம் மாதிரி இருக்கு. 60 இல்ல, ரெட்டையில எவ்வளவு நிற்கிறதோ அதுல பாதிக்கும் சற்று மேல. ஓகே, அதுக்குள்ள பலம் இருக்குது. பலத்தின் அடிப்படையில் தான் பங்கீடு. நீங்க பார்லிமெண்ட் சட்டமன்றம்னு சொன்னீங்கன்னா, ஏன் சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டா இருந்தது, புதுச்சேரியில 3வது வந்தாரு. நீங்க முத அதிமுக ஆட்சி பிடிச்ச புதுச்சேரியில 4வது போச்சு ரெட்டையில. ஏன் சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டா இருக்குது, நீங்க 4வது போனீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக ஏன் 4வது போச்சு, சீமான் 3வது வந்தாரு. அப்ப நீங்க பலகீனப்பட்டிருக்கீங்க அதிமுக. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சரி பண்ண முடியாதுன்றீங்களா, அந்த இடத்துல இபிஎஸ் இல்லைன்றீங்களா? அப்படிதான் சொல்ல வர்றேன். அப்ப நீங்க அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல சேலத்துல 38%, திருநெல்வேலி 8% என்னைக்கு போயிருக்கு, விழுப்புரத்துல 35, ராமநாதத்துல 9 என்னைக்கு போயிருக்குது, சிதம்பரத்துல 35, தேனியில 13 என்னைக்கு போயிருக்குது. ஸோ அந்த தன்மை வேற, இந்த தன்மை வேற. அதுதான் அண்ணாமலை ஏற்கனவே அமித்ஷாட்ட விலைக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த வகையில தான் தொகுதி பங்கீடு இருக்கும். அதை பார்த்ததுமே ஒரு அமித்ஷா இது தேவையில்லாத திரும்ப கூட்டணி உடச்சிருவாப்புல போல இருக்கு, என்ன மாத்தி விட்டார் போல இருக்கு. குறைஞ்ச சீட்டு வந்தா பார்லிமெண்ட்லயும் எடப்பாடி காலை வாரிட்டு போயிருவார், பார்லிமெண்ட்ல டிச் பண்ணிட்டு போயிருவார். மாஸ்டர் 65 சீட்டு கேட்டாலும் தர மாட்டார் சார், அப்பவும் கூட்டணி வேணாம்னு சொல்லிடுவாரு சார். அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். கூட்டணி வரும், அவருக்கும் தேவை. இனிமேல் மாறி போனா லீடர்ஷிப்ல சீமான் அவரை தாண்ட வாய்ப்பு உண்டு. விஜய் தனிச்சு நின்று அவரை பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அவரும் இனிமே பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி போய் 2 பேரும் அவருக்கு த்ரெட்டா இருக்காரு. சீமான் ரியல் த்ரெட்டு, விஜயும் தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு ஓட்டை தான், அந்த பாமர மக்கள் எம்ஜிஆர் ஓட்டை தான் அவர் பிரிப்பாரு. பலகீனமான கட்சி தான் பலகீனப்படும். என்டிஆர் 45% வாக்குக்கு மேல எடுக்கும்போது 40% வாக்கு எதிர்கட்சி வாக்குகள் தான். காங்கிரஸ் இழந்தது 4% தான். ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு பழைய ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. ரெட்டி காரு ஒரு புது போல்ஸ் வரும்போது ஏற்கனவே தோத்து போயிட்டு இருக்கவன் தான் பாதிப்படைவான். நீங்க வேணா திமுக எதிராக போயிருக்கலாம், ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டு, மற்ற ஓட்டெல்லாம் நியூ போல்ஸ் வரும்போது தோத்துட்டு இருக்கக்கூடிய போல்ஸ் தான் பலகீனமடையும். எடப்பாடி தான் தோத்துட்டு இருக்கிறாரு, அவரு தான் பலகீனமடையும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்தாலையும் கமலஹாசனாலையும் பலகீனம் அடைஞ்சது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கிளாமர் போல்சஸ் கையில இருந்த ரெட்டால தான் பலகீனம் அடைஞ்சது. ஸோ விஜய் தனியா நின்னாலும் எடப்பாடி தான் பலகீனம் அடைவார். ஸோ அந்த வகையில இனிமேல் எடப்பாடி இந்த கூட்டணி உடைக்க முடியாது, இந்த கூட்டணிக்குள்ளதான் இருப்பாரு. அதுல 29 அவர் தப்பு பண்ணிடக்கூடாத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்றதுக்கு தான் 11.4% பலம் வரக்கூடிய அளவுக்கு சீட்டு வாங்கணும். அண்ணாமலை அதுக்கு தான் நிற்கிறாரு. தமிழிசையும் அந்த கருத்தை தான் ஓரளவு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நயினாரும் அந்த கருத்தை என்டார்ஸ் பண்ணிடுவார். ஒருவேளை விஜய் என்டிஏக்குள்ள வரும்போது அவருக்கு ஒரு 10 எம்எல்ஏவோ 12 எம்எல்ஏவோ ஒரு 15 எம்எல்ஏவோ சட்டப்பேரவைக்குள்ள போகும்போது அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போட இருக்கும்ல, அது ஓரளவுக்கு நல்ல வியூ வந்தானே. அவர் தனிச்சே நிக்கணும்ன்ற தனிச்சுனாதான் அவரை நான் பாராட்டுவேன். கூட்டணிக்குள்ள வந்தா அவர் வியாபாரிங்கிற அந்த ஸ்டாண்டு சரிதானே. சிவாஜி மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுட்டாப்புல காமராஜ் ஆட்சி அமைக்கணும், தனியாக ஆட்சி அமைக்கணும்னு சொன்னவர் தன் கொள்கையை விட்டுக்கிட்டு ஜானகி பின்னாடி போனதுல அந்த 11% வாக்கெடுத்த அந்த அணியில சிவாஜி கணேசன் கேண்டிடேட் எல்லாம் 4-5% ஆவரேஜிங் கிழமை போன மாதிரி விஜய் போய் சினிமா மார்க்கெட்டும் போய் அரசியலும் போயிட்டுன்னா 10 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 10-13 எம்எல்ஏ இருக்காங்கல்ல. விஜயகாந்த் ஜெயலலிதா கூட நின்று 29 எம்எல்ஏ ஆகும்போது எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அவர் பல நிரூபிச்ச விஜயகாந்துங்க, நான் பல நிரூபிக்காத சிவாஜி மாதிரி போயிருவாருன்னு சொல்ல வர்றாங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கூட்டணிக்குள்ள பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரியான ஒரு இடத்த பேசுறாரு. அண்ணாமலையோட சமீபத்திய இந்த செய்தியாளர் சந்திப்புல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன? அவர் உழைப்புல 11.4% வாக்கும் 26 மெயின்டைன் ஆகணும். அப்பதான் 29 பாஜகவுக்கு பார்லிமெண்ட்ல டிமாண்ட் இருக்கும். யாரும் 2024 பாஜகவை 21 கூட்டணி வச்சுட்டு 24 பாஜகவில் தோத்தோன்னு எடப்பாடி சொன்னது மாதிரி பல்ட்டி அடிச்சு பாஜகவை யாரும் அவமானப்படுத்த முடியாத ஒரு நிலைமை மோடி பிரதமர் வரக்கூடிய 2029 தேர்தலில் இருக்கணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதற்காக 11.4% பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறார். இல்லைன்னா மோடி வேணுங்கிறதுக்கு அந்த 11% வாக்கு விழுந்தது. இது ஸ்டாலின் வேணுமா வேணாமா, இபிஎஸ் வேணுமா வேணாமாங்கிறதுக்கு அந்த 11% வாக்கு திரும்பவும் அதே தாமரைக்கு விழுமா? எங்க சீமானோட எங்க எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியிலையும்
புதுச்சேரியிலும் கீழே போறாரு. திரும்ப திரும்ப அந்த பழைய பல்லவியை பாடிட்டு இருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு பல்லவியை பாடிட்டு இருக்கக்கூடியவங்க. நான் கூட சொன்னேன் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற தான். பட் ஆப்பிள் ஆரஞ்சுல புதுச்சேரியில சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கு, எடப்பாடியோட தாண்டி ஓட்டு எடுத்திருக்காரு. கன்னியாகுமரியில் என்ன சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கு, எடப்பாடியோட தாண்டி ஓட்டு எடுத்திருக்காரு. திரும்ப திரும்ப அதானுங்க சொல்றேன். திருநெல்வேலி 8% எடுத்த கட்சி 38% சேலத்தில் எடுத்திருக்குன்னா 10.5 விழுந்த வன்னியர் ஓட்டுங்க. ஊரை ஏமாத்ததுக்கு 4 ஏசி ரூம்ல இருந்து 4 பேர் கிரவுண்டு தெரியாம களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கவங்க களத்தை சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லு யாராவது. திருநெல்வேலி 8%, சேலத்தில் 38% ஏன் வந்தது? பதில் சொல்லு. ஏதாவது தெரிஞ்சா பதில் சொல்லு. தெரியலன்னா பேசாம போனோம். நான் சொல்றேன், திருநெல்வேலி 8% வந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ராமதாஸுக்கு மிரட்டலுக்கு பயந்து தென் சிவி சண்முகம் சட்டத்துக்கு புறம்பா, சட்ட அமைச்சர் சட்டத்துக்கு புறம்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அநீதியா பல சமூகங்களுக்கு, வண்ணார் நாவிதர்கள் போன்ற சமூகங்களுக்கு துரோகம் செய்து 20% இடஒதுக்கீட்டை பிரிச்சதின் விளைவு 38% பலனடைஞ்ச ஜாதி ராமதாசியம் மீறி சேலத்துல போட்டிருக்கு. எடப்பாடிக்கு சேலம் செல்வாக்கு இருக்குது, விழுப்புரத்துல போட்டிருக்கு, சிதம்பரத்துல போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில அவங்க இல்ல, போடல. திருநெல்வேலி அதுக்கு எதிர்ப்பு அடி விழுந்திருக்கு, ராமநாதபுரத்தில் அதுக்கு எதிர்ப்பு விழுந்திருக்கு, தேனியில அதுக்கு எதிர்ப்பு விழுந்திருக்கு. இதுதாங்க உண்மை. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடின்னு பேசினா அது எப்படி நியாயம்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்னைக்கு ஏரியா வைஸ் ஏரியா இவ்வளவுக்குள்ள டிஃபரன்ஸ்ல வாக்கு விழுந்திருக்குது? சோ அப்ப இதே பேட்டர்ன் தான் 2026லயும் போகும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த மாதிரியான விஷயம், இந்த பேட்டர்ன்கள் எல்லாம் அங்க இருக்குங்கிறத மறந்துட்டு பேச முடியாது. நன்றி சார். இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி.